கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். ஒரு பக்கம் ஆயிரக்கணக்கில் திரண்ட ஒரு ராட்சதப் படை. அதிகாரம், ஆணவம், அடக்குமுறை என அத்தனை தீமைகளின் ஒட்டுமொத்த அடையாளம். இன்னொரு பக்கம் பெண்கள், பச்சிளம் குழந்தைகள் உட்பட வெறும் 72 பேர் கொண்ட ஒரு சின்னஞ்சிறு கூட்டம். கொள்கை, நீதி, மனித நேயம் என அத்தனை நன்மைகளின் உருவம். நடக்கும் இடம் கர்பலா என்ற சுட்டெரிக்கும் பாலைவனம். இது வரலாற்றின் பக்கங்களில் இரத்தத்தால் எழுதப்பட்ட ஒரு காவியம். அநீதிக்கு முன்னால் ஒருபோதும் தலைகுனியக் கூடாது என்பதற்காக தங்களின் உயிரையே விலையாகக் கொடுத்த தியாகிகளின் கதை. இதுதான் கர்பலா போர்க்களத்தில் சிந்திய இரத்தத்தின் கதை. இஸ்லாத்தின் இறுதித் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் செல்லப் பேரன்தான் இமாம் ஹுசைன். நபி அவர்களுடைய தோள்களில் விளையாடி மடியில் தவழ்ந்து வளர்ந்தவர். கருணை, அறிவு, வீரம், நற்குணம் என அத்தனைக்கும் சொந்தக்காரராக மதீனா மக்கள் அவரை பார்த்தார்கள். அவரை பார்க்கும்போதெல்லாம் தங்களுக்கு நபிகளாரையே மீண்டும் பார்த்தது போன்ற ஒரு உணர்வு ஏற்படுவதாக மக்கள் சொல்வார்கள். அவர் அமைதியும் ஆன்மீகமும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் இந்த அமைதியை குலைக்கப் போகும் ஒரு புயல் வெகு தொலைவில் சிரியாவின் டமாஸ்கஸ் நகரில் உருவாகிக் கொண்டிருந்தது. உமையா வம்சத்தின் அரசனான முஆவியாவின் மரணத்துக்குப் பிறகு அவனது மகன் யசீத் தன்னை இஸ்லாமிய உலகின் கலீபா, அதாவது பேரரசராக அறிவித்துக் கொண்டான். இஸ்லாமிய நெறிப்படி கலீபா என்பவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். ஆனால் யசீத் வாரிசு அரசியல் மூலமாக அந்த இடத்தை பிடித்தான். அவனுடைய வாழ்க்கை முறையும் இஸ்லாமிய கொள்கைகளுக்கு முற்றிலும் எதிராக இருந்தது. ஆணவமும் அதிகார வெறியும்தான் அவனது அடையாளமாக இருந்தது. ஒரு பக்கம் தியாகத்தின் திருவுருவமாக ஹுசைன், மறுபக்கம் ஆணவத்தின் மறு உருவமாக யசீத். காலம் இந்த இருவரையும் ஒரு மறக்க முடியாத மோதலுக்கு தயார்படுத்திக் கொண்டிருந்தது. அதிகாரத்துக்கு வந்ததும் யசீத் செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? இஸ்லாமிய உலகின் முக்கிய ஆளுமைகளிடம் இருந்து தனக்கு விசுவாசப் பிரமாணத்தை வாங்குவதுதான். எல்லோருக்கும் அழைப்பு போனது. பலர் அமைதியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அதை ஏற்றுக்கொண்டனர். ஆனால் மதீனாவில் இருந்த இமாம் ஹுசைனுக்கு அந்த அழைப்பு வந்தபோது வரலாறு ஒரு முக்கியமான திருப்பத்தை சந்தித்தது. யசீதின் கொடுங்கோன்மைக்கும் இஸ்லாத்துக்கு எதிரான அவனது செயல்களுக்கும் அங்கீகாரம் கொடுப்பது, தன் பாட்டனார் தன் உயிரினும் மேலாக கட்டிக்காத்த மார்க்கத்துக்கே செய்யும் துரோகம் என்பதை ஹுசைன் தெளிவாக உணர்ந்தார். என்னைப் போன்ற ஒருவன் யசீதைப் போன்ற ஒருவனுக்கு ஒருபோதும் அடிபணிய மாட்டான். இந்த ஒற்றை வாக்கியம் ஒரு மாபெரும் புரட்சியின் தொடக்கமாக அமைந்தது. அது வெறும் மறுப்பு அல்ல, அது நீதியின் குரல், சத்தியத்தின் பிரகடனம். இது பதவிக்காகவோ பட்டத்துக்காகவோ எடுக்கப்பட்ட முடிவு இல்லை. மாறாக இஸ்லாத்தின் ஆன்மாவை காப்பதற்காக எடுக்கப்பட்ட ஒரு உறுதியான நிலைப்பாடு. தனது நிலைப்பாட்டில் உறுதியாக நின்ற ஹுசைன் புனித மக்கா நகரை நோக்கி பயணமானார். அந்த பயணம் ஒரு மிகப்பெரிய தியாகத்தை நோக்கிய முதல் அடி. ஹுசைன் மக்காவில் தங்கியிருந்தபோது ஈராக்கில் உள்ள கூஃபா நகரத்திலிருந்து அவருக்கு ஆயிரக்கணக்கில் கடிதங்கள் வந்து குவிந்தன. எங்களுக்கு வழிகாட்ட ஒரு தலைவர் இல்லை, நீங்கள் இங்கே வாருங்கள், யசீத்தின் கொடுங்கோன்மைக்கு எதிராக நாங்கள் உங்களுக்கு துணை நிற்கிறோம் என்று அந்த கடிதங்கள் அழைத்தன. ஒருவேளை மக்களின் அழைப்பை ஏற்று அங்கே சென்றால் இரத்தம் சிந்துவதை தடுத்து நிறுத்தலாம் என்ற நம்பிக்கையில் ஹுசைன் தனது குடும்பத்தினர் மற்றும் நெருங்கிய நண்பர்களுடன் கூஃபாவை நோக்கி பயணமானார். அந்த பயணத்தில் இருந்தது ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் இல்லை. மாறாக அவருடைய சகோதரிகள், மனைவிகள், பிஞ்சுக் குழந்தைகள் மற்றும் சுமார் 70 தோழர்கள் மட்டுமே. அது ஒரு படையெடுப்பு அல்ல, அது ஒரு வாக்குறுதியை காப்பாற்றச் சென்ற பயணம். ஆனால் விதி வேறு ஒரு கணக்கை போட்டு வைத்திருந்தது. யசீதின் புதிய ஆளுநரான உபைதுல்லா பின் சியாத் கூஃபா மக்களை மிரட்டியும் ஆசை வார்த்தைகள் காட்டியும் தன் பக்கம் இழுத்தான். ஹுசைனுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர்கள் கொல்லப்பட்டனர் அல்லது வாய்மூடச் செய்யப்பட்டனர். ஹுசைனுக்கு கடிதம் எழுதிய கைகள் இப்போது அவருக்கு எதிராக வாள் தூக்கத் தயாராகி நின்றன. கூஃபாவை நெருங்கிக் கொண்டிருந்த ஹுசைனின் சிறு குழுவை யசீதின் பெரும் படை கர்பலா என்ற வறண்ட பாலைவனத்தில் வழிமறித்தது.
ஹிஜ்ரி 61 முஹர்ரம் மாதம் 2ஆம் நாள் அது. யூப்ரட்டீஸ் நதி பக்கத்திலேயே ஓடிக்கொண்டிருந்தும் ஹுசைனின் கூடாரங்களுக்கு ஒரு சொட்டுத் தண்ணீர் கூட கிடைக்காதபடி முற்றுகையிட்டார்கள். பச்சிளம் குழந்தைகள் உட்பட எல்லோரும் தாகத்தால் துடித்துப் போனார்கள். பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்தன. யசீதுக்கு அடிபணி அல்லது மரணத்தை சந்தி, இந்த 2 வாய்ப்புகள்தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இமாம் ஹுசைன் தனது கொள்கைக்காக, நீதிக்காக 2வது வழியை தேர்ந்தெடுத்தார். முஹர்ரம் மாதத்தின் 10ஆம் நாள், ஆஷூரா என்று அழைக்கப்படும் அந்த நாளும் விடிந்தது. அது வெறும் நாள் அல்ல, தியாகத்தின் உச்சத்தை இந்த உலகம் பார்க்கப் போகும் வரலாற்று தினம். ஒரு பக்கம் சில 100 பேராக இருந்த ஹுசைனின் கூட்டம் இரவு முழுவதும் இறைவனை வணங்கி பிரார்த்தனைகளில் ஈடுபட்டது. மறுபக்கம் பல்லாயிரக்கணக்கான யசீதின் படை வெறியுடன் போருக்குத் தயாரானது. போர் தொடங்கியது. அது ஒரு சமமற்ற போர் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் ஹுசைனின் தோழர்கள் ஒவ்வொருவரும் ஒரு சிங்கத்தைப் போல போரிட்டார்கள். வயதான பெரியவர் முதல் துடிப்பான இளைஞர் வரை ஒருவர் பின் ஒருவராக களமிறங்கி சத்தியத்திற்காக தங்கள் உயிரைக் கொடுத்தார்கள். நாங்கள் ஹுசைனின் விருந்தாளிகள், அவருக்கு முன் நாங்கள் உயிர் துறப்பதே மாண்பு என்று முழங்கி வீர மரணம் அடைந்தனர். அடுத்து ஹுசைனின் குடும்பத்தினரின் முறை வந்தது. அவருடைய அண்ணன் மகன்கள், சகோதரர்கள் என ஒவ்வொருவரும் களத்தில் தங்கள் வீரத்தைக் காட்டி இறைவனின் பாதையில் தியாகியானார்கள். அப்போது தாகத்தால் நாவு வறண்டு பாலுக்காக அழுது கொண்டிருந்த தனது 6 மாதப் பச்சிளம் குழந்தை அலி அஸ்கரை கைகளில் ஏந்திய ஹுசைன், இந்த குழந்தைக்காவது கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள் என்று எதிரிகளிடம் கேட்டார். பதிலாக வந்தது ஒரு கொடிய அம்பு. அது குழந்தையின் பிஞ்சுத் தொண்டையை துளைத்தது. தந்தையின் கைகளிலேயே அந்த மழலை உயிர்விட்டது. இதைவிட ஒரு கொடூரமான சோகத்தை உலக வரலாறு பார்த்திருக்குமா? இறுதியாக இமாம் ஹுசைன் மட்டும் தனித்து நின்றார். தன் கண்முன்னே தனது குடும்பமும் தோழர்களும் கொல்லப்பட்ட துயரத்துடன், உடல் முழுவதும் காயங்களுடன், தாகத்தால் தளர்ந்து, ஆனால் நெஞ்சில் கொள்கை உறுதியுடன் களத்தில் நின்றார். எதிரிகள் அவரை 4 புறமும் சூழ்ந்து கொண்டனர். அம்புகளும் வாள்களும் அவரது புனித உடலைத் துளைத்தன. கடைசியில் ஷிம்மர் என்ற கொடியவன் நபிகள் நாயகத்தின் பேரரான இமாம் ஹுசைனின் தலையைத் துண்டித்தான். அன்று கர்பலாவின் மண் நீதிக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தால் சிவந்து போனது. ஆனால் ஹுசைன் கொல்லப்படவில்லை. அவர் ஒரு காலத்தால் அழிக்க முடியாத புரட்சியின் விதையாக மாறினார். போர் முடிந்துவிட்டது என்று யசீதின் படை நினைத்தது. ஹுசைனின் உடல் சிதைக்கப்பட்டது. கூடாரங்கள் தீ வைத்துக் கொளுத்தப்பட்டு சூறையாடப்பட்டன. எஞ்சியிருந்த பெண்களும் குழந்தைகளும், நோய்வாய்ப்பட்டிருந்த ஹுசைனின் மகன் ஜைனுல் ஆபிதீனும் கைதிகளாக பிடிக்கப்பட்டனர். சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு அவர்கள் கூஃபாவின் தெருக்களிலும் பிறகு டமாஸ்கஸில் இருந்த யசீதின் அரண்மனையிலும் இழுத்துச் செல்லப்பட்டனர். வெற்றி தனக்கே என்று யசீத் ஆணவத்தில் சிரித்தான். ஆனால் கர்பலாவின் உண்மையான போர் அப்போதுதான் தொடங்க இருந்தது. அந்த போரை வாள்கள் நடத்தவில்லை, வார்த்தைகள் நடத்தின. அந்த புரட்சியின் தளபதியாக நின்றவர் இமாம் ஹுசைனின் சகோதரி சையதா ஜைனப். கூஃபாவின் சந்தையிலும் யசீதின் அரசவையிலும் கொஞ்சம் கூட பயமில்லாமல் ஜைனப் கர்ஜித்தார். யசீதே, நீ வென்றுவிட்டதாக நினைக்கிறாயா? இல்லை, நீ படுதோல்வி அடைந்து விட்டாய். எங்கள் ஆண்களைக் கொன்றதால் எங்கள் கொள்கையை கொன்றுவிட்டதாக எண்ணாதே. நீ கொன்றது உடல்களை மட்டும்தான். அவர்களின் புகழையும் தியாகத்தையும் உன்னால் ஒருபோதும் அழிக்க முடியாது. உன் அநீதி நிலைக்காது. வரலாறு உன்னை ஒரு கொடுங்கோலனாகவே நினைவில் வைத்திருக்கும் என்று அவர் முழங்கினார். அவருடைய வீரமான வார்த்தைகள் உறங்கிக் கொண்டிருந்த மக்களின் மனசாட்சியை உலுக்கியது. யசீதின் வெற்றி விழா அவனது கொடூரத்தை ஊருக்கு வெளிச்சம் போட்டுக் காட்டியது. கர்பலாவில் சிந்தப்பட்ட இரத்தம் ஜைனப்பின் வார்த்தைகள் வழியாக ஒரு செய்தியாக, ஒரு புரட்சி முழக்கமாக உலகெங்கும் பரவத் தொடங்கியது. கர்பலா நிகழ்வு நடந்து 14 நூற்றாண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. ஆனாலும் இன்றும் முஹர்ரம் மாதம் வந்தால் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் இமாம் ஹுசைனின் தியாகத்தை நினைவு கூறுகிறார்கள். இது வெறும் சோகமான வரலாறு மட்டுமல்ல, இது மனித குலத்துக்கே ஒரு பாடம்.
கர்பலா நமக்கு விட்டுச் சென்ற செய்தி என்ன? அநீதி எவ்வளவு பெரிய படையாக இருந்தாலும் சரி, சத்தியத்தின் பக்கம் நிற்கும் ஒரு சிறு கூட்டம் கூட அதை துணிந்து எதிர்க்க முடியும். பதவி, அதிகாரம், பணத்தை விட கொள்கைகளும் மனித நேயமும் தான் உயர்ந்தது. உண்மையான வெற்றி என்பது எதிரியைக் கொல்வதில் இல்லை, கொள்கைக்காக இறப்பதில்தான் இருக்கிறது என்பதை இந்த நிகழ்வு பறைசாற்றுகிறது. இமாம் ஹுசைனின் தியாகம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாகவும், கொடுங்கோலர்களுக்கு எதிரான போராட்டத்துக்கு ஒரு உத்வேகமாகவும் இன்றும் இருக்கிறது. அவர் சிந்திய இரத்தம் அந்த பாலைவன மணலில் காய்ந்து போகவில்லை. அது ஒவ்வொரு காலத்திலும் அநீதிக்கு எதிராக போராடும் ஒவ்வொருவரின் இதயத்திலும் நீதிக்கான நெருப்பை மூட்டிக்கொண்டே இருக்கிறது. கர்பலாவின் வரலாறு ஒரு போரின் வரலாறு மட்டுமல்ல, அது ஒரு தியாகத்தின் காவியம். உண்மைக்காக எதையும் இழக்கத் துணிந்த ஒரு மாபெரும் தலைவரின் வரலாறு. இந்த வரலாற்று நிகழ்வைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் மனதில் என்ன தோன்றுகிறது என்பதை கீழே உள்ள கமெண்ட்களில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோன்ற ஆழமான வரலாற்று பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க விரும்பினால் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.